பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வெள்ளூற்று பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மேட்டுத்தெருவில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஏரியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள வெள்ளூற்று பெருமாள் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று கோயிலை சுற்றி உலாம் வந்து அருள் பாலித்தார். வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய்கள் உடைத்து பக்தி கோஷம் முழங்க சவுந்தரராஜ பெருமாளை வழிபட்டனர். மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய தேர் திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீனிவாச பெருமாள் ராஜ அலங்காரத்தில் தாயாருடன் திருத்தேருக்கு எழுந்தருள மகா தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நிறைவு நாளை ஒட்டி அம்மனுக்கு நெய்க்குள்ள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் முன்பு நெய்க்குளம் அமைக்கப்பட்டு அதில் அம்மனின் திருவுருவம் தெரியும்படி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தொடர்ந்து அம்மனுக்கு 3 வகை அன்னங்கள், 7 வகை கனிகள், 5 வகை பலகாரங்கள் உள்ளிட்டவை நைவேத்தியம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. வடபத்திரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து வண்ண மலர் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் எழுந்தருள ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஆயிரத்தம்மன், பேராத்து செல்வி அம்மன், முப்பிடாதி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் திருக்கோயில்களில் தசரா திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மின் ஒளியில் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் அம்மன்கள் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. பாளையங்கோட்டை மார்க்கெட் அருகே உள்ள மைதானத்தில் 12 அம்மன் சப்பரங்களும் ஒன்றாக அணிவகுத்து நிற்க மகிஷாசுரனை வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். பொட்டல்புதூர் முகைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. ராவண சமுத்திரத்தில் இருந்து மேள தாளங்களுடன் புறப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம்
பள்ளிவாசலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குணசீலத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு திருமஞ்சன நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. உற்சவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு ஸ்ரீதேவி பூதேவிக்கும் பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடத்தி திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி தாயார் உடனுரை மதன கோபால சுவாமி கோயிலில் புரட்டாசி மாதத்தை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். பெரம்பலூர் அருகே பிரசித்தி பெற்ற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் தங்க தேரோட்டத்தை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் எழுந்தருள தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மாநகரின் கிரிவல பாதையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த காமாட்சியம்மன் கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. மகிஷாசுர மர்த்தினியாக சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். தொடர்ந்து துர்க்கையம்மன் ஆலயத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். கோவை வைஷ்யால் வீதியில் உள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. துர்க்கை அலங்காரத்தில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்ய கையில் வேலுடன் தேரில் பவனி வந்தார். அப்போது பெண்கள் கையில் விளக்கு ஏந்தி அம்மனை வரவேற்றனர். தொடர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்யும் அம்மனுக்கு மகா ஆரத்தி செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடத்தி மகா தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது.
இந்த வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். பல வகையான நவதானியங்களை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். புரட்டாசி மாத வளர்ப்பிறை மகா பிரதோஷத்தை ஒட்டி பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் பக்தர்கள் வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பெரும் திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் எம்பெருமானை வழிபட்டு மனமுருக வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் பஞ்சப்படியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கள பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு ரோஜா, மல்லி, சம்பங்கி, மரிக்கொழுந்து உள்ளிட்ட மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. புஷ்பங்கி சேவையில் காட்சியளித்த பெருமாளுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.